வணக்கம் நேயர்களே, வாக்காளர் பெருமக்களை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தேர்தல் நெருங்க நெருங்க அரசியல் கட்சி மேடைகள் களை கட்டிக்கிட்டு இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரில் பேசினா எல்லாத்தையும் நம்ம எப்படி போய் பார்க்கறது? இந்த விஷயத்தை பூர்த்தி பண்ணுறதுக்காகத்தான் நம்ம வாக்காளர் பெருமக்களை நிகழ்ச்சி இருக்கு. இன்னைக்கு நம்ம எந்தெந்த தலைவர்களுடைய பேச்சுக்களை கேட்க போறோன்றதை பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம முதல்ல கேட்க போறது அதிமுக பொருளாளரும் நிதியமைச்சருமான ஓ பன்னீர்செல்வத்துடைய பேச்சு தான். சமீபத்தில் சேலத்தில் ஒரு மேடையில் அவர் பேசினதுல இருந்து ஒரு பகுதியை கேட்கலாம். சட்டமன்றத்தில் ராஜபக்சே போர் குற்றவாளி சர்வதேச நீதிமன்றத்தில் விசாரணை நடத்தப்பட வேண்டிய தீர்மானம் போட்டவர் டாக்டர் பிரசன்ட் அம்மா. அந்த துணிவு கருணாநிதிக்கு இருந்துச்சா? இல்ல. எப்படி மன்னிப்பாங்க மக்கள்? எந்த காலத்திலையும் மன்னிக்க மாட்டாங்க. அதனால இவங்க ஒன்னு 2 ஆக்கலாமா, 2 4 ஆக்கலாம், 4 8 ஆக்கலாம், 8 16 ஆக்கலாமா, கூட்டணி அப்படி கணக்கு போட்டுருக்காங்க. எந்த கணக்குமே தமிழக மக்களிடம் பலிக்காது என்ற நிலையை புரட்சித்தலைவி மாநில அம்மாவர்கள் இங்கே உருவாக்கி நல்ல நிர்வாகத்தை, தூய நிர்வாகத்தை, மக்கள் திட்டங்களை, சாதனைகளை இங்கு மாநில அம்மாவை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். மக்களுக்கு தெரியும், முடிவெடுத்து விட்டாங்க. சைலண்டா இருந்தாங்கன்னு நாடாளுமன்ற கூட்டமான அம்மாவில் தான் கொண்டு வந்தாங்க. அதே நிலைதான் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் ஏற்படும். நமக்கு நாமேங்கிற பேர்ல பயணத்தை மேற்கொண்டு ஊரூரா போய் மக்களை நேரில் சந்திச்சு அவங்க குறைகளை கேட்டு அங்கேயே சில வாக்குறுதிகளையும் அளிச்சுக்கிட்டு இருக்காரு திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின். சமீபத்தில் திருவள்ளூர் மாவட்ட மக்களுக்கு அவர் என்ன மாதிரியான வாக்குறுதிகளை அளிச்சாரு அப்படிங்கிறத இந்த பேச்சிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆண்டு மட்டும் 68 விவசாயிகள் தமிழ்நாட்டில் மட்டும் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக நான் இங்கே தெரிவிக்கிறது, கழக ஆட்சிக்கு வந்ததும் உங்களுடைய அன்போடு ஆதரவோடு நீங்கள் எதிர்பார்ப்பது போல திமுக ஆட்சிக்கு வரும். நிச்சயமா உறுதியா விவசாயிகளுடைய நலன் பாதுகாக்கப்படும். நெல்லுக்கு உரிய கொள்முதல்களை கொடுக்கப்படும். விவசாயிகள் தற்கொலை நிச்சயமா தடுக்கிற முயற்சிகளை ஈடுபடும் என்ற நம்பிக்கை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மீனவர்களுடைய மகன்கள் திருமணம், கல்வி உதவித்தொகை, இயற்கை மரணம் போன்றவர்களுக்கு உதவித்தொகை வழங்கியதும் திமுக ஆட்சி தான். அதேபோல பொன்னேரியில் மீன்பிடி தொழில் செய்யக்கூடியவர்கள் நிரந்தர முகத்துவம் இல்லாமல் மீன்பிடி தொழில் செய்ய முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வருகின்றனர் எங்களுக்கு செய்தி கொண்டிருக்கிறது. எனவே பகுதியில் மீனவர் பெருமக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வருஷம் தங்களின் பணத்தை கொண்டு செலவு செய்து இந்த பகுதியில் ரூபாய், நீங்களே ரூபாய் இந்த அவர்களெல்லாம் இன்றைக்கு இந்த அரசு தூர்வாரத்திலே தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா முகத்துவார வேண்டும் என்று பல போராட்டங்கள் நடத்தியும் இந்த அரசு கண்டு கொள்ளாமல் இருக்கிறது. எனவே கழக ஆட்சி அமைந்ததற்கு நிச்சயமாக சொல்கிற ஒரு அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றப்பட்டு மீனவர்களுடைய வாழ்வில் வசந்தத்தை நாங்கள் ஏற்படுத்துவோம். சில தலைவர்கள் ஆட்சிக்கு வந்தா என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படின்றத சொல்றாங்க. இன்னும் சில தலைவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் இதைத்தான் செய்ய போறோம்னு ரொம்ப நம்பிக்கையா சொல்றாங்க. இன்னும் சில தலைவர்கள் நாங்க என்னெல்லாம் செஞ்சிருக்கோம் தெரியுமா அப்படின்னு பெருமைகளை எடுத்து சொல்றாங்க. அந்த வகையில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் ஒரு விஷயத்த பெருமையா எடுத்து சொல்றாரு. அது என்ன அப்படிங்கிறத அவருடைய பேச்சிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். சிலருடைய மனதிலே இருக்கலாம், ஏன் இந்த ஆவேசம் இளங்கோவனுக்கு என்று நீங்கள் கேட்கலாம். என்னை பொறுத்தவரையில் இந்த காங்கிரஸ் கட்சி நாட்டு மக்களுக்காக சேவை செய்தது. ஆனால் இன்று மேலே ஆளுகின்றவர்களும் கீழே ஆளுகின்றவர்களும் தங்களுடைய பைகளை நிரப்பிக் கொள்வதற்காக மக்களை போட்டியாக்கி கொண்டிருக்கின்றார்களே, அதனால் வருகின்ற ஆத்திரத்தின் காரணமாகத்தான் சினிமா படங்கள் பார்ப்பதற்கு கியூவிலே நின்று ஒரு படம் பார்க்க வேண்டும் என்றால் ஒரு நாள் ஆகுமே. ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்பு இன்று வீட்டிலே சம்மணமாக காலை போட்டுக்கொண்டு வேண்டிய படங்களை நாம் பார்க்க முடிகின்றது. பெரியவர்கள் சாமி படம் பார்க்க வேண்டும் என்றால் பார்க்க முடிகின்றது. இருக்கின்ற இளைஞர்கள் வேறு விதமான படமும் பார்க்க வேண்டும் என்றால் அதையும் பார்க்க முடிகின்றது. விஜய் படம் பார்க்க வேண்டும் என்றால் பார்க்க முடியும். அஜித் படம் பார்க்க வேண்டும் என்றால் அதையும் பார்க்க முடியும். கொங்கு நாட்டில்
மகளாக திகழ்கின்ற சூர்யாவின் படத்தை பார்க்க வேண்டும் என்றால் அதையும் பார்க்க முடியும். வில்லத்தலமாக அதே சமயத்தில் மிக நன்றாக நடிக்கக்கூடிய சத்யராஜ் படத்தையும் பார்க்க முடியும். இப்படி எந்த படத்தை வேண்டுமானாலும் வீட்டிலே ஈசி சேரிலே அமர்ந்து கொண்டு பார்ப்பது. அதோடு மட்டுமல்ல தோழர்களே, உலகத்திலே என்ன நடந்தாலும் அடுத்த செகண்ட், அடுத்த நொடி நம்மால் பார்க்க முடிகிறது என்று சொன்னார். அதையெல்லாம் செய்தவர் அந்த ராஜீவ் காந்தி தானே. கோயம்புத்தூர்ல EVKS இளங்கோவன் பேசின அதே மேடையில் அந்த கட்சியுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் குஷ்புவும் பேசினாங்க. கட்சி தொண்டர்களை புகழ்ந்த அவங்க அதே சமயம் அவங்க கட்சியிலே யாரோ ஒருத்தருக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கிறாங்க. அது என்னங்கிறத இப்ப பார்க்கலாம். காங்கிரஸ் எப்படி இருக்கு யாராவது கேட்டாக்கா ஓஹோ நான் இருக்கிறேன் எல்லாரும் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் EVKS இளங்கோவன் அவர்கள் கடந்த ஒரு வருடத்துல இந்த காங்கிரஸ் கட்சியோடைய மாற்றங்கள், அந்த யூட்டர்ன் சொல்றோம், அப்படியே தலைகீழ மாறி இருக்கு. இன்னைக்கு இந்த கூட்டம் வந்திருக்கு. ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது நான் வந்து ஒரு வருடத்துல எந்த கூட்டத்துக்கு போனாலும் ஆகான ஒரு கூட்டம் வந்துட்டே இருக்கு. அதுவும் நம்மளால வந்து உருவாக்கப்பட்ட கூட்டம் கிடையாது, தானா வந்த கூட்டம். இந்த கூட்டம் யார் நம்பி வந்திருக்கீங்க? யார் நம்பி வந்திருக்கீங்க? இந்த சின்னம் நம்பி வந்திருக்கீங்க. அவ்வளவுதான். காங்கிரஸ் நம்பி வந்திருக்கீங்க, அன்னை சோனியா காந்தி நம்பி வந்திருக்கீங்க, இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நம்பி வந்திருக்கீங்க. குஷ்புஜி சார், நீங்க 50 ரூபாய் கொடுத்துட்டு உள்ள வந்திருக்கீங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல துட்டு கொடுப்பியா, 100 ரூபாய் கொடுப்பியா, பிரியாணி பொருளும் கொடுப்பியா, ஒரு சாராயம் பாட்டில் கொடுப்பியா, அப்பதான் வரேன்னு சொல்ற கூட்டம் நம்ம இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல பார்த்துட்டு இருக்கோம். ஆனா நீங்க இந்த கூட்டத்துக்கு வரணுங்கிறதுக்காக 50 ரூபாய் கொடுத்துட்டு உள்ள வந்திருக்கீங்க. இதெல்லாம் காங்கிரஸ் வேற யாராவது இது பேச முடியுமா? காசு கொடுத்து நாங்க உள்ள வந்திருக்கோம் எங்க கூட்டத்துக்கு, நாங்க யாராவது சொல்லுவாங்களா? இன்னைக்கு பீகார் வெற்றி, அடுத்த வருஷம் தமிழ்நாட்டில் காங்கிரசின் வெற்றி. அது யாராலையும் அந்த ஒரு தலையில் எழுதிட்டு யாராலையும் மாற்ற முடியாது. அதிமுக பொறுத்த வரைக்கும் தன் தலைமுறை அவங்களே மண்ணை வாரி போட்டுட்டு இருக்காங்க. பெண்மணிக்கு முக்கியமாக பதில் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த பெண்மணியோட பேர் கூட நான் சொல்ல விரும்பல, ஏன்னா அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க விரும்பல அந்த பெண்ணுக்கு. ஆனா எனக்கு குற்றச்சாட்டி, என்னை விரல் நீட்டி சில விஷயங்கள் என்னை பத்தி பேப்பர்ல பேசியிருக்கிறாங்க. அதுவும் என்ன கஷ்டமாக இருக்குன்னா, நம்ம கட்சியிலிருந்து ஒருத்தர் அப்படி பேசியிருக்கிறாங்க. தனிப்பட்ட முறையில நீங்க ஜால்ரா அடிக்கணும்னா கட்சியிலிருந்து வெளியே போய் ஜால்ரா அடிங்க. கட்சிக்குள்ள இருந்துட்டு ஜால்ரா அடிக்கிற வேலை என்கிட்ட வேண்டாம். திமுகல இருந்தேன், அங்கிருந்து வெளியில வந்தேன். ஏன் வெளியில வந்து இது வரைக்கும் நான் சொல்லல. அதுக்கு காரணம் வந்து திமுகல இருக்கிற தலைவர் டாக்டர் கலைஞர் மேல இருக்கிறது மரியாதை. அது இது வரைக்கும் நான் சொல்லல. இந்த அம்மணி வந்து எதுக்காக வெளியே வந்தாங்கன்னு ஊருக்கே தெரியும். ஊர் 1000 பேசுமா, ஊர் உன்னை பத்தி 1000 பேசுது. அது வந்து விசாரிக்கிறதுக்கு, விசாரணை பண்றதுக்கு நேரம் எனக்கு கிடையாது. தில் இருந்தா நேரவா. பேப்பர்ல என்ன விரல் நீட்டி பேசினேன்னா, திருப்பி பதில் கொடுத்தேன்னா காணாம போயிடுவேன். வேண்டாம். குஷ்பு பத்தி எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப அமைதியாக இருப்பேன். ஆனா தேவையில்லாம சின்னனா புலியா மாறிடுவேன். வேண்டாம். நான் கட்சிக்காக பணியாற்றிருக்கேன், காங்கிரஸ் நம்பி வந்திருக்கேன், வேற யார நம்பி வரல. பொதுவா அரசியல்வாதிகள் பேசினா என்னதான் சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மக்கள் கூடுவாங்க. ஆனா ஒரு சிலர் பேசினா மட்டும்தான் என்ன பேசினாலும் கேட்கலாம் அப்படின்னு கூடுவாங்க. அப்படி ஒருத்தர் தான் அதிமுக கட்சியுடைய ஸ்டார் பேச்சாளர் நாஞ்சில் சம்பத். அவருடைய பேச்சை இப்ப கேட்கலாம். வானம் இடியை வாரி எறிகிறது. எல்லா இடிகளையும் எதிர்கொண்டு விட்டு இமயம் பேசாமல் நிற்கிறது. கடல் புயலை பூமியின் மீது வீசி வீசி தாக்குகிறது. எல்லா புயலையும் தழுவிக்கொண்டு பூமி பொறுமையிடம் காத்திருக்கிறது. மழை கட கட கடவென தட தடவென்று பொழிந்து கொண்டிருக்கிறது. எல்லா மழையையும் உள்வாங்கிக் கொண்டு கொதிப்புடனே இருக்கிறது எரிமலை. தங்கத்தை திரும்ப 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 சுட்டு சுட்டு பார்க்கிறார்கள். எத்தனை முறை திரும்ப திரும்ப தங்கத்தை சுட்டு சுட்டு பார்த்தாலும் தங்கம் தகத்தகாயமாக ஒளி வீசிக் கொண்டே இருக்கிறது. காலம் திரும்ப 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 மோதி மோதி பார்க்கிறது.
எத்தனை முறை காலம் திரும்ப திரும்ப மோதி மோதி பார்த்தாலும் தஞ்சை கோபுரம் தலை கவிழாமல் தலை நிமிர்ந்தே நிற்கிறது. இந்திய அரசியலில் தலை கவிழாத தஞ்சை கோபுரம் எங்கள் அம்மா. தகத்தகாயமாக ஒளி வீசுகிற தங்கள் எங்கள் அம்மா. கொதிப்புடன் இருக்கிற எரிமலை எங்கள் அம்மா. திருக்கழுக்குன்றத்தில் மக்கள் கழகம் எம்ஜிஆர் கணக்கு கேட்டார். அவர் கணக்கு கேட்டதன் விளைவாக தொடங்கிய இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எம்ஜிஆர் கணக்கு கேட்டார். எங்கள் அம்மா வருகிற தேர்தலில் உன் கணக்கை முடிப்பார். நாங்க ஆளுங்கட்சி, ஆன்டி கவர்மெண்ட் வேவ் இருக்கும். நான் தேவாலயம்ல 10 மனு கொண்டு கொடுப்பேன். எம்எல்ஏக்கள் கொடுப்பாங்க, ஒன்றிய செயலர் கொடுப்பாங்க, இளைஞரணி செயலர் கொடுப்பான், அம்மா பிரிவு செயலர் கொடுப்பான், எல்லாரும் மனு கொடுப்பாங்க. ஒரு வேலைக்கு 10 மனு வந்துடும். ஒருவருக்கு தான் அவர் வேலையை வாங்கி தர முடியும். 9 பேர் எதிராக போயிடுவான். ஆன்டி கவர்மெண்ட் வேவ் இப்படித்தான் ஒவ்வொரு ஊர்லயும் ஃபார்ம் ஆகும். நாங்க ஆளுங்கட்சி, ஆன்டி கவர்மெண்ட் வேவ் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஒரு ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டு நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்து 39 இடங்களில் நின்று 37 இடங்களில் வென்று இந்தியாவினுடைய 3வது பெரிய கட்சி என்று நாங்கள் விஸ்வரூபம் எடுத்திருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு தொகுதியில கரை சேர முடியாத காபோதி நாங்க ஆட்சிக்கு வரும் எந்த தைரியத்தில் பேசுற நீ? சில குறை இருந்தால் சொல், குற்றம் இருந்தால் சொல். குறை இருந்தால் நாங்கள் நிவர்த்தி செய்ய தயார், குற்றம் இருந்தால் அதை கடைய தயார். ஆளுங்கட்சி நான் விமர்சனம் வரும். குறையில்லாத ஆட்சின்னு நான் 5 கூட சொல்ல மாட்டேன். நெல்லில் உமி இல்லையா, நீர்ல பாசி இல்லையா, நிலவில் கலங்கம் இல்லையா? ஆட்சியில குறை இருக்கிறத செய்யும். குறையை சுட்டி காட்டுது, நாங்க சரி பண்ணுகிறோம். சரி பண்ணலையா? அம்மா கொடநாட்டில் இருக்காங்க. கொடநாட்டில் இருந்த கோலாலம்பூருக்கு அந்த பக்கத்திலே இருக்கு. கொடநாடு தமிழ்நாட்டில் தானடா இருக்கு. கொடநாட்டில் இருந்துதான்டா உத்தரவு கொடுக்கிறார். பேச்சில் பல விதங்கள் இருக்கு. பொதுவாக அரசியல் கட்சி தலைவர்கள் மேடையில் பேசுறதுக்கு தூய தமிழ்நடையை தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் தேமுதிக தலைவர் விஜயகாந்தோ பக்கத்தில் இருக்கவங்க கூட எப்பவும் ரொம்ப சாதாரணமாக பேசுகிற நடையிலேயே மேடையிலையும் பேசுகிறாரு. அதை மக்கள் ரசிக்கவும் செய்கிறாங்க. சமீபத்தில் திருப்பூரில் ஒரு மேடையில் அவர் பேசினதில் ஒரு பகுதியை இப்போ கேட்கலாம். வறுமையில வச்சிருக்கிற வரைக்கும் தான் இந்த ஜெயலலிதாவுக்கும் கலைஞருக்கும் வேலை. மக்களை வறுமையிலே வச்சிருக்கோம், அப்பதான் ஜெயிக்க முடியும். அப்பதான் ஓட்டு, அதாவது தேர்தல் காசை கொடுத்து ஓட்டை வாங்குறாங்க. 5000 ரூபாய் அன்னைக்கு செலவு பண்ணா 50,000 ரூபா சம்பாதிச்சிடும். 50,000 ரூபாய் செலவு பண்ணி ஓட்டுக்கு செலவு பண்ணா 5 லட்ச ரூபா சம்பாதிப்பாங்க. 5 லட்ச ரூபா இப்போ செலவு பண்ணா 50 லட்ச ரூபா சம்பாதிப்பாங்க மக்கள். அதான் அவங்களோட குறிக்கோள். 2 வருட குறிக்கோள். இன்னைக்கு கூட்டி நிற்க யாரு கூட கூட்டி நிற்க நீங்க தனி பலத்தோட திடகாத்திரமா இருங்க. உங்களை யாரு வேணான்னா நானும் கூட்டணி வைக்கல. யார் 6 கட்சியும் தனித்தனியாக நிற்க போய் அணை பார்ப்போமே. கூட்டணி பத்தி என்ன அவசரம்? ஏதோ பத்திரிக்காரன் கேட்டாங்கிறக்க நம்ம பேசக்கூடாது. கூட்டணிக்கு என்ன அவசரம்? கூட்டணி ஜனவரியில் முடிவு பண்ணலாம், பிப்ரவரியில் முடிவு பண்ணலாம். எலெக்ஷன் மே மாதம் தான் வரப்போகுது. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நத்தம் ஒரு பொய் சொல்றாரு. ஒப்பந்த தொழிலாளர்கள் இல்லைன்னு இங்கே கூட 9 பேர் இறந்துருக்காங்க. திருப்பூரில் கூட 9 பேர் இறந்துருக்காங்க. இது வரைக்கும் ஏதாவது நஷ்டீடு கொடுத்தீங்கன்னா நஷ்டீடு கொடுத்துருக்காங்களா? இல்லை பாருங்க. அதே மேடையில் விஜயகாந்த் மனைவி பிரேமலதா மக்களுக்கு ஒரு வாக்குறுதி அளிச்சாங்க. அது என்னன்னு கேட்கலாமா? எல்லாருக்கும் உறுதியா நான் ஒண்ணு சொல்றேன். தமிழ்நாட்டுல கேப்டன் ஆட்சி வரும் பொழுது மத்த இலவசம் இருக்கோ இல்லையோ 2 இலவசம் முக்கியமா அவசியம் எல்லா மக்களுக்கும் வழங்கப்படும். 1 கல்வி தமிழகம் முழுவதும் இலவசமாக வழங்கப்படும். அடுத்து மருத்துவம் தமிழகம் முழுவதும் அத்தனை மக்களுக்கும் சரிசமமாக இலவசமாக வழங்கப்படும் என்ற உறுதியை இந்த நேரத்தில் உங்க எல்லார் முன்னாடியுமே நான் வைக்கிறேன். தேமுதிக தலைவர் விஜயகாந்த மற்ற கட்சி பேச்சாளர்கள் சிலர் தவறாம ஒவ்வொரு மேடையிலையும் சாடுறாங்க. அந்த வகையில சிவகங்கை அதிமுக மேடையில அனிதா குப்புசாமி பேசுனதை இப்ப கேட்கலாம். அவரு பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு, போற இடத்துல எல்லாம் என்ன சொல்றாருன்னா 2014-16 வந்து என்ன தியாகத்தை செய்தாவது நான் அதிமுகவை ஆட்சிக்கு வர விட மாட்டேன். இவரு யார் அந்த ஆட்சிக்கு வர விடுறதுக்கு? உங்களோட லட்சணம் எங்களுக்கு தெரியல. நம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் கூட்டணி வைத்த காரணத்தினாலே 29 சீட்டுகள் சட்டமன்ற உறுப்பினர் இது சீட்டு கிடைச்சு இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறீர்கள், அந்த அந்தஸ்தை பெற்று இருக்கிறீர்கள். 41 கிடைச்சல. அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு?
நாங்க கூட்டணி சேர்ந்ததாலதான் அதிமுக ஜெயிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஜெயிச்சிருந்த 41 ஜெயிச்சிருக்கணும்ல, ஏன் ஜெயிக்கல? சட்டமன்றத்துல இவருக்கு என்னாச்சு? 30-40 வருஷமா கேமரா முன்னாடி நடிச்சு பழகிட்டு இருச்சு. எதிர்கட்சி தலைவராக நீங்கள் என்ன செய்தீர்கள்? சட்டமன்றத்துக்கு வந்தீங்களா? உங்கள் தொகுதியை பற்றி பேசினீர்களா? எனக்கு கேமரா வச்சாதான் வருவேன்னு சொல்றாரு. பல அரசியல் கட்சிகள் இன்னும் கூட்டணி தொடர்பான எந்த ஒரு தெளிவான முடிவையும் எடுக்காத சூழல்ல தன்னோட கட்சி வேட்பாளர்களே அறிவிச்சு ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்காரு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான். சமீபத்தில் சென்னையில் ஒரு மேடையில் அவர் பேசினதை இப்ப கேட்கலாம். இந்த நோக்கம் என்ன? ஜனநாயகத்தை ஒழிப்போம், ஜனநாயகத்தை காப்போம். தீய ஆட்சி முறை ஒழிய, தூய ஆட்சி முறை மலர. நமது வாக்கு நம்மை ஆளவா, நமது வாக்கு நாமே ஆளவா. இது நாங்கள் முன்வைத்த வழக்கம் அல்ல. இது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு மாற்று அரசியலை, ஒரு புரட்சிகர அரசியலை முன்னெடுத்த ஐயா கன்சிராம் அவர்கள் முன்வைத்த முழக்கம்தான் நமது வாக்கு நம்மை ஆளவா. நாம் போடுகிற வாக்கு என்னை ஆள்வதற்கா, இல்லை அந்த வாக்கு நானே ஆள்வதற்கா? இதுதான் அவர்கள் எழுப்பிய முழக்கம். நாங்கள் உலகத்தில் எல்லா மொழிகளையும் மதிக்கிறோம், எல்லா மொழி பேசும் மக்களை நேசிக்கிறோம். இதை மனிதநேயம் என்கிறீர்கள். அதை போலவே எமது மொழியை மதிக்கிறோம், எமது மொழி பேசும் மக்களை நேசிக்கிறோம். இதை இனவெறி என்கிறீர்கள். அறியார்ந்த மக்கள் இதை எப்படி ஏற்பீர்கள்? எல்லாரையும் நேசித்தேன், அதை போல என்னையும் நேசித்தேன். இதை சுயநலம் என்றால் எப்படி ஏற்பீர்கள்? காசு இருக்கிறவன் தான் நாட்டை ஆள முடியும், அரசியல் செய்ய முடியும் என்றால் அரசியல் ஜனநாயகம் இருக்கும். ஜனநாயகம் என்றிருக்கும், பணநாயகம் தான் இருக்கும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பிற்குரிய மக்களே, என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய அரசியல், என்னுடைய அதிகாரம், இது மூன்றில் எது ஒன்று பிறரிடத்தில் போய்விட்டாலும் நான் அடிமையாகி விடுவேன். என்னுடைய பொருளாதாரம் ஒரு இடத்தில் போய்விட்டால் நான் அடிமையாகி விடுவேன். என்னுடைய அரசியல் அடுத்தவனிடத்துக்கு போய்விட்டால் நான் அடிமையாகி விடுவேன். என்னுடைய அதிகாரம் அடுத்தவனிடத்துக்கு போய்விட்டால் நான் அடிமையாகி விடுவேன். இதில் மூன்றில் எது ஒன்று போனாலும் நான் அடிமையாகி விடுவேன். ஆனால் இது மூன்றும் அடுத்தவனிடத்தில் இருக்கிறது, என் இன மக்களுக்கு. அப்படி என்றால் நான் எவ்வளவு மோசமான அடிமையாக இருக்கிறேன் என்பதை அறிவார்ந்த எனது இனத்தின் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் கட்சி தலைவர்கள் மற்ற கட்சி தலைவர்களை குற்றம் சாட்டுறதும் கிண்டல் அடிக்கிறதும் வழக்கமாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒன்று தான். அந்த வகையில் பாட்டாளி மக்கள் கட்சியோடைய நிறுவனர் ராமதாஸ் தன்னை தான் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் காப்பி அடிக்கிறதா சொல்கிறாரு. தர்மபுரியில் அவர் பேசுனதை கேட்டால் எந்த விஷயத்துலன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஜாதியை பேசுறது கிடையாது, ஜாதியை சொல்றது கிடையாது. நான் கேட்கிறேன், ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டு மக்களை பற்றியும், தமிழ்நாட்டு மண்ணை பற்றி, நம்முடைய மொழியை பற்றி, நம்முடைய உரிமைகளை பற்றி, இழந்த உரிமைகளை பற்றி, மீனவர்களை பற்றி எந்த பிரச்சனையா இருந்தாலும் முதல்ல ஒரு அறிக்கை கொடுக்கிறது இந்த ராமதாஸ். இந்த ராமதாஸ் கொடுக்கிற அறிக்கையை பார்த்து காப்பி அடிச்சு கொடுக்கிறது, காப்பி அடிச்சு அடுத்து அறிக்கை கொடுக்கிறது மற்ற கட்சிகள். அப்படின்னா நான் கொடுக்குற அறிக்கையெல்லாம் மற்ற கட்சிகள்லாம் காப்பி அடிக்கிறாங்களே, அவருடைய அறிக்கையெல்லாம் ஒரு ஜாதிக்காகவா, ஒரு ஜாதியை முன்னேறதுக்காகவா? எல்லா மக்களுக்காக, எல்லா மக்களுக்காக இல்லையா? இன்னைக்கு அங்குமணி சொல்றார், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 1 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு நான் மீதி பண்ணுவேன், 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும் நான் முதல் மந்திரியா வந்தா அப்படின்னு சொல்றாரு. எப்படி என்ன அது சொல்றாரு? வைத்தியத்துக்கு தனியார் கிட்ட போக வேண்டியதில்லை, நல்ல அரசாங்க ஹாஸ்பிட்டல்ல எல்லா வசதியும் இருக்கும். இருதய ஆபரேஷன்ல இருந்து கிட்னி ஆபரேஷன்ல இருந்து எல்லாத்துக்கும் தரமா கிடைக்கும். 1 ரூபாய் செலவு பண்ணுவேன். என்ன நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி விறுவிறுன்னு இருந்ததா? மற்றும் ஒரு வாக்காளர் பெருமக்களை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.